வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 11 இயல் 2 கவிதை பேழையில் ஐங்குறு நூறு என்ற பாடலை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்பாடலின் ஆசிரியர் பேயனார். ஆசிரியரை அந்த நூல்வெளியை பார்த்துவிட்டு நாம் நுழையும் முன் பார்க்கலாம். நூல்வெளி 5 + குறுமை + 100 ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். இது ஒரு மதிப்பெண் வினாவிடையில் வரலாம். ஐங்குறு நூற்றின் அடிவரையறை, அதாவது 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். அதாவது 3 அடிக்கு குறையாமல் வரும், 6 அடிக்கு மிகாமலும் வரும். திணை ஒன்றுக்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது. திணைனா உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்களாக மொத்தம் 500 பாடல்களை கொண்டது. 5 திணைகளை பாடிய புலவர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மதிப்பெண் வினாவிடையில் கேட்கலாம். ஐங்குறு நூற்றில் மருதத்திணை பாடிய புலவர் யார்? ஐங்குறு நூற்றில் நெய்தல் திணையை பாடிய புலவர் யார்? முல்லைத்திணை சிறப்பித்து பாடுவதில் வல்லவர் யார்? இந்த மாதிரி வினாக்களை தொடுக்கலாம். இல்லை மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துகின்ற மாதிரி ஆசிரியர் பேர் மாறி மாறி கொடுத்து அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரியும் அந்த மாதிரி வினாவாகவும் இது அமையலாம். ஐங்குறு நூற்றின் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதுவும் கேட்கலாம். ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை. இது 2 விதமான வினாக்களாக தொடுக்கலாம். தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான விடை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். பேயனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. கேட்கலாம், முல்லை திணையில் எத்தனை பாடல்கள் பேயனார் எழுதியிருக்கிறார்? 105 பாடல்கள் அப்படின்னு ஒரு மல்டிபிள் சாய்ஸில் கேட்கலாம். 105 103 100 கேட்டால் நீங்கள் என்ன விடை எழுதணும்? 105. நுழையும் முன் இல்லறத்தில் அன்பும் அறனும் சிறக்க வேண்டி தலைவன் பொன்னும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு இயைந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது. என்ன பாடல் இது? தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது. எதனால் அறிவிக்கிறான்னா, பொன்னும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்கிறான், அவன் வந்துவிட்டான் என்பதை தலைவிக்கு தெரிவிக்க அறிவிக்கும் பாடல் தான் இது. இந்த பாடலை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆடுகம் விரைந்தே காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவிழ் தலவொடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. ஆசிரியர் பேயனார். காயா கொன்றை. காயானா ஒரு மலர், கொன்றை ஒரு மலர், நெய்தல் ஒரு மலர், முல்லை ஒரு மலர். போதவிழ் தலவோடு, போதவிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? போதுன்னா மொட்டுன்னு அர்த்தம். அவிழ் மலர்ந்த, மொட்டு மலர்ந்த தலவம் மலர்கள், அதாவது செம்முல்லை மலர்கள்னு அர்த்தம். மொட்டு மலர்ந்த செம்முல்லை, பிடவ வளர்ந்து, பிடவமும் மலர்ந்து. அப்போ எத்தனை பூக்கள் இருக்கின்றன? காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, செம்முல்லை, பிடவம். இத்தகைய பூக்கள் எல்லாம் கவினி, கவினினா அழகுற்றுன்னு அர்த்தம். அழகுற்று பூ அணி கொண்டென்றால் புறவே. பூ அணி, அணினா அழகுன்னு அர்த்தம். அழகுடன் இது காட்சி அளிக்குதா? எங்கே? புறவே, கொல்லைப்புறத்தில். எங்கே காட்சி அளிக்குது? கொல்லைப்புறத்தில். பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. பேரகம் கண்ணி, பேரகம் கண்ணி என்னன்னா அழகிய கண்களை உடையவனே. ஆடுகம் விரைந்தே, இத்தகைய பூக்களை பார்ப்பதற்கு விரைந்து வா அப்படின்னு தலைவன் தன் தலைவியை
அழைக்கிறான். ஏன் இந்த பாடல் தலைவன் தலைவியை அழைக்கிறான் அப்படின்னா நம்ம நுழைமுன்னிலே பார்த்தோம். இப்போ பாருங்க, பொருளீட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்துக்கு முன்னரே வீட்டுக்கு திரும்புகிறான். வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னே வந்து விட்டதனை உணர்த்த நினைக்கிறான். அதான் இந்த பாடல். மழைக்காலம் முடியறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தே விட்டேன், வந்து விட்டேன். அதனால் நீ என்னோடு என்ன செய், அந்த பூக்களையெல்லாம் மகிழ்ந்து விளையாட விரைந்து வா என்று தலைவன் தன் தலைவியை அழைக்கிறான். மாணவர்களே, இந்த பாடல் எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னே தான் வந்துவிட்டதனை உணர்த்த, அதுக்கு தான் இந்த பாடல் அமைந்துள்ளது. தலைவன் தலைவியை அழைப்பதாக உள்ளது. எங்கு அழைப்பதாக? அந்த கொல்லைப்புறத்திலே பூக்கள் அழகாக மலர்ந்திருக்கும் காட்சியை பார்த்து மகிழ்ந்து ஆட நீ விரைந்து வா என்று தலைவன் தன் தலைவியை அழைக்கிறான். என்னென்ன மலர்கள்லாம் மலர்ந்திருக்கு அந்த கொல்லைப்புறத்திலே? காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, செம்முல்லை, பிடவம் ஆகிய மலர்கள் எல்லாம் மலர்ந்து காட்சி அளிக்கின்றன. இத்தகைய காட்சியை காண்பதற்கு தலைவியே நீ விரைந்து ஓடிவா என்று தலைவன் அழைக்கிறான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சொன்ன காலத்துக்கு முன்பே சொல்லாமல் சொல்லும் மலர்கள் அகன்ற கடைவிழி உடையவளே, காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, செம்முல்லை, பிடவமாய் கொல்லைப்புறத்தில் கொட்டி கிடக்கின்ற பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம், விரைந்தோடி வருக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் என்ன செய்கிறான், தன் தலைவியை அழைக்கிறான். இதில் திணை முல்லை திணை, துறை பருவம், அதாவது கார்காலம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்துக்கு முன்னே தலைவிக்கு உரைத்தது. இப்போ இந்த 2 விதமான வினாக்களாக உங்களுக்கு கேட்கலாம். திணை, முல்லைத்திணை. முல்லைத்திணை எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளுக்கும் 4 எவையேனும் 4 கருப்பொருள்களை எழுதுகன்னு ஒரு வினாவாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே வினாவாக தான் இங்கேயும் எழுதுகிறோம். கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதணும். என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். திணை, முல்லைத்திணை போட்டுக்கோங்க. முதற் பொருள் நிலமும் பொழுதும். நிலம் என்ன முல்லைத்திணைக்கு? காடும் காடு சார்ந்த இடம். பொழுது என்ன எழுதணும்? சிறுபொழுது, பெரும்பொழுது. சிறுபொழுது என்ன? மாலை. பெரும்பொழுது என்ன? கார்காலம். கருப்பொருள்கள் எவையேனும் நீங்கள் 4 எழுதியிருப்பீங்க. ஆனால் இங்கே 11th and 12th இந்த வினாக்கள் எழுதும்போது நீங்கள் 10வது நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். தெய்வம், மாயோன், மக்கள், இடையர், இடைச்சியர், புல், காட்டுக்கோழி, விலங்கு, மான், ஊர், பாடி, நீர், குறுஞ்சுனை இல்லைன்னா காணாறு எழுதலாம். பூ, முல்லை, மரம், கொன்றை, உணவு, வரகு, சாமை, எது வேணால் எழுதலாம். பறை, ஏறுகோட்பறை, யாழ், முல்லையாழ், பண், சாதாரிப்பண், தொழில், சாமை, விறகு விதைத்தல். இதில் ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு நீங்கள் ஒரு 10 கருப்பொருள்களை நீங்கள் என்ன செய்யணும்? எழுத வேண்டும். அப்போ தான் முழு 4 மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து துறை. பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்துக்கு முன்னே தலைவிக்கு உரைத்தது. இதுவும் அதே போல் தான். துறை, அதற்கான விளக்கத்தை நீங்கள் எழுதுங்க. சான்று இந்த பாடலில் இருக்கிற ஏதாவது 2 அடி எடுத்து எழுதலாம். பொருள், பாடலுக்கான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக வினா உங்கள் பாட புத்தகத்தில் பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொருளை நீங்கள் எடுத்து அப்படியே எழுதலாம். இது 4 மதிப்பெண் வினாவாக கேட்கலாம். பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்துக்கு முன்னே தலைவிக்கு உரைத்த துறையை விளக்குக அப்படின்னா இதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். 2 மதிப்பெண் வினாவாக எது அமையலான்னா 500 பெயர் காரணம் கேட்கலாம். 500 பாடலில் இடம்பெற்றுள்ள பூக்களின் வகைகள். நீங்கள் பாடி இஷ்டத்துக்கு கனகாம்பரம், மல்லி, முல்லை, ரோஜா, சம்பங்கிலாம் எழுதக்கூடாது. இங்கே குறிப்பிடப்படும் மலர்களை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? எழுத வேண்டும். காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, செம்முல்லை, பிடவம் ஆகிய பூக்களை குறிப்பிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? எழுத வேண்டும். பேயனார் பெயர் காரணம் கேட்கலாம் கூடுதல் வினாக்களில். அப்புறம் 1 மதிப்பெண் வினாவிடையில் அந்த நூல்வெளியையும் நிறைய வினாக்களை தொடுத்து கேள்வி கேட்கலாம். அதனால் நூல்வெளியை நல்லா படிச்சுக்குங்க. அதில் 1 மதிப்பெண் வினாவாக நிறைய வினாக்கள் என்ன செய்யும்? இடம்பெறும். நீங்கள் வகுப்பு நோட்டில் நீங்கள் இந்த பாடலுக்குரிய பொருளை மட்டும் எனக்கு வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர்களே,
இந்த பாடலை ஒரு முறைக்கு இருமுறை படித்தால் இந்த பொருள் மிகவும் அழகாக விளங்கும். இதுக்கு குறிப்பிட்ட பொருள், அந்த பாடலுடைய மலர்களின் பெயர்களை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்ய வேண்டும். புத்தகத்திலும் அந்த மலர்களின் பெயர்கள் இடம்பெற்று அந்த மலர்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றி மாணவர்களே.